Hey guys, good morning. Welcome back to Talman Tales. So we are in Jharkhand district in Nepal, and we have stayed in a hotel called Hotel Taj International. So it's really good actually. The comfort of the room is really good, and the hospitality and everything is like super good, and they are maintaining a standard. So now the time is 8:35, and the temperature is 16 degree. And today date is December 23, 2021, and we are starting now. All set, everything is packed. So we're gonna leave in next 10 to 15 minutes, and we are heading to Pokhara. We are in Charpani, so towards Damak. Some busy road, some traffic இருக்குது. ஏகப்பட்ட பைக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. பென்னலியே நான் வந்து பென்னலி 300 ஒரு 3 பார்த்தேன். ப்ளஸ் KTM எக்ஸ்பல்ஸ்னு நிறைய வச்சுருக்காங்க பைக். வி ஆர் கிராசிங் பிரிங் பிரிட்ஜ். அந்த ஒயிட் சாண்ட் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. சூப்பராக இருக்குது. இந்த நம்பர் பிளேட் பாருங்கள், ஒன்றுமே புரியல. Not even able to understand. Even the numbers are written in Nepali, I think. வியூ பாருங்க, ஒரு பிரிட்ஜு கிராஸ் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. மலையும் அதுவும். கேட் நேபாள். பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பல்சரு அப்புறம் அப்பாச்சி எல்லா வண்டியிலுமே வந்து இந்த மாதிரி கிராஷ் கார்டு போட்டுருக்காங்க. பாருங்க எத்தனை மாட்டி இருக்காரு ஒரு யூனிகார்னில். காமனாக எல்லாருமே போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓன் வெஹிக்கிள் வந்து ரெட் கலரில் இருக்குது நம்பர் பிளேட்டு. அண்ட் இந்த மாதிரி ட்ராவல்ஸ்லாம் வந்து பிளாக் கலரில் வச்சுருக்காங்க. ஸோ லோக்கல் டைம் பார்த்திங்கன்னா 10:48. ஸோ வி ஆர் இன் மகேந்திரா ஹைவே. 21 டிகிரி. சும்மா ஒரு வாட்டர் பிரேக் அண்ட் ஸ்னிக்கர் சாப்பிட்லான்ட்டு நிறுத்திருக்கோம். சண்டை போட்டுருக்கான். என்னடா பண்ணுறான்? அந்த பண்ணியை போட்டு இழுத்துட்டு இருக்கான்டா. பாருங்க பைக் அப்படியே தூக்கி நிறுத்திருக்கானுங்க. மணல் திருடுறானுங்க நம்ம ஊர் மாதிரி. ஏதோ ஒரு மாடலு ஸ்போர்ட் ஏரோ L200. வா செம்மையாக இருக்குது பாருங்க. என்னமா இருக்குது இல்லை பிக்கப் ட்ரக்கு மாதிரி, அந்த இசுசு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது வண்டி. Hetauda கொஞ்சம் இட்ஸ் லைக் அ பிக் சிட்டின்னு நினைக்கிறேன். பிட் ஆஃப் டிராஃபிக் எவ்ரிவேர். There is a checkpoint here, checking post. So there is another way to get inside Nepal from India. I'm not sure what is the place. So Mahindra highway la வந்து இன்னொரு ரூட் இருக்குது ஆக்சுவலாக. பாயிண்ட் வெல்கம் டு இந்தியன் போர்டு வச்சுருக்காங்க அங்கே. கோஷி
பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரிட்ஜ் இருக்குது. கோஷியோட கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் பண்ணிட்டோம். நல்லா இருக்கு இந்த பிரிட்ஜு, செம லென்த்து. ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பம்ப் நேபாளில். பென்னலி ஆஃப் டேங்க் இருந்தது ஆல்ரெடி, இப்போ வந்து போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலான்ட்டு பொக்காரா போகிற இருக்கும். பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் குடிச்சிருக்கு. ஆஃப் டேங்க் ஆல்ரெடி இருந்தது. இங்கே வந்து பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து 135 நேபாளி, அதாவது நம்ம ஊர் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ். பார்த்தீங்கன்னா இப்போது 12:30 ஆகுது. லஞ்சு சரி சாப்பிட்லான்ட்டு நிறைய கடை தேடணும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லிக்விட் அவைலபிளாக இருக்குது. வேறவே ஈஸி சி லிக்விட்ஸ் அவைலபிள். பட் ஒன்று கூட எல்லாம் ஸ்வீட்டு தான் வச்சுருக்காங்க. சாப்பிட்ற கடையில் இது ஒன்று தான் இருக்குது. சரி ட்ரை பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1:10 இந்த ஆஃப்டர்நூன். 4236 கிலோமீட்டர்ஸ் டன். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் வந்து இங்கே லஞ்சு சாப்பிட்டோம். இப்போ கிளம்புறோம். சின்ன ஒரு ஹோட்டல் தான். வந்து பார்த்திங்கன்னா 2 ஒரு ஆம்லேட்டு, ரைஸ், மட்டன் மீல்ஸு, மட்டன் கிரேவியோட மீல்ஸ் இருந்தது. நல்லாவே இருந்தது. I didn't expect it will be so good. So it was around 560 rupees Nepal. He is doing the VO thing. ரொம்ப பேட் ரோடாக இருக்குது இந்த ஏரியா. என்ன ஏரியான்னு தெரியல. என்ன ரோடு இது? மிர்ச்சையான்ட்டு ஒரு ஏரியா. ஹாய். லால் பண்டின்னு ஒரு இடத்துல டீ சாப்பிட்றதுக்காக நிறுத்தினோம். பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஃபாக் லேம்ப் மாட்டிருந்தேன், அது லூஸ் ஆகிடுச்சு. இப்போ தொங்கிட்டுருக்கு. ஸோ அதை டைட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் உள்ள ஒரு ரப்பர் காக் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த அது எங்கேயோ விழுந்துச்சா இல்லை லூஸ் ஆகிடுச்சான்னு தெரியல. ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ரப்பர் காக்கு இது வச்சுருக்காங்க, ரப்பர் வச்சுருக்காங்க. அது வந்து லூஸ் ஆகிட்டு இப்போ வந்து இது அப்படி ஆடுது. ஸோ டைட் பண்ணி பார்த்தோம், டைட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்காங்க. வந்து சின்ன ரப்பர் ஒன்று கட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைட் ஆகுது. ஏன்னா அது இது கூட அந்த ஃபாக் லேம்ப் லூஸாக இருந்தது. ஸோ ஒரு மெக்கானிக் கடையில் வந்து டயரோட பீஸ் கட் பண்ணிவிட்டு அது நடுவில் வச்சு கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கோம். ஹோப் தட் வில் ஒர்க். நான் பேட் ரோடாக இருக்கும்போது ஜம்ப் ஆக வைப்ரேஷனில் அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிருக்கு. டுடே சன்செட் வியூ இதில் ஓட்டிகிட்ருக்கோம். ஆப்போசிட்டில் பாருங்கள் சன்னு அப்படியே ஏதோ ட்ரா பண்ண மாதிரி இருக்குது. இல்லை ஏதோ மூவியில் பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது ஆப்போசிட்டில். அண்ட் டென்ஸாக ஒரு ஃபாரஸ்ட்டில் ஓட்டிகிட்ருக்கோம். ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக மங்கீஸ் தான். நிறைய இடத்துலேருந்து இருக்குது. நடுவில் ஒரு இடத்துல பார்த்தோம் நிறையா அந்த அடிபட்டு இருந்தது, ரோட்லேயே பாமாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து நல்லா இப்போ குளிர் ஆரம்பிக்குது.
டென்ஸான பிளேஸில் ஓட்டுறதுனால. டைம் இப்போ 4:30 தான் ஆகுது. ஆனால் வந்து செம்மையாக டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது. ஸோ க்ளவுஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். டூரிங் ரோஸ் கிளைடி வச்சிட்டேன். ஏன்னா வென்பிளாஸில் வந்து நல்லா குளிருது. இன்னும் ஹெட்டௌடாவே வந்து ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பொக்காரா போகணும். இன்லாக் சிஸ்டமோட ஹெல்ப்பு உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஆன்டி ஃபாக் ஃபிலிம் உள்ளே இருக்கும். இப்போ இந்த கேப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபாக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடம் ஆகாது, உங்களுக்கு விசிபிலிட்டி கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்ஸு செம்ம யூஸ்ஃபுல் ஆக்சுவலாக. அது இந்த மாதிரி வின்டர் சீசன்லலாம் வந்து இந்த மாதிரி ரைடு போகிறது வந்து இதுதான் சேஃபு. செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒரு பிரிட்ஜ் மேலே நிற்கிறோம். மொத்தமாக பிரிட்ஜே ஆடுது, ஷேக் ஆகுது மொத்தமாக மேலே கீழேயும். இது பாருங்க, ஏதோ ஏர்த்துக்காக்கு வந்த மாதிரி ஆடுது அப்படியே. ஃபர்ஸ்ட் அயர்ன் பிரிட்ஜ் கிராசிங் இன் நேபாள். ரோடுலாம் பார்த்தீங்கன்னா செம பேடாக இருக்குது. கார் இல்லை, பின்னாடி லாரி. வந்து டின்னர் சாப்பிட வந்தோம். ஸோ நிறைய இடத்துல லிக்வர் தான் இருக்குது. ஃபுட்டே நிறைய இடத்துல கிடைக்கல, ரைஸ் எதுவுமே. ஃபிஷ்ஷஸ், லோக்கல் ஃபிஷ்ஷஸ் தான் ஃப்ரைடில் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சி இப்போ தான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். ஸோ டோட்டல் ஐ திங்க் 340 rupees இந்தியன் ருபீஸ், 2 மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ். ஒருத்தர் அவர் இந்த வண்டி ஓட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். He is so happy. Bye. Bye. நேபாளில் செகண்ட் ஃபியூவல் ஸ்டேஷன். ஆக்சுவலாக ஆஃப் டேங்க் இருக்குது, ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹில் ஸ்டேஷன் மாதிரி மேலே போகிறோம். ஸோ போட்டுக்கலான்ட்டு. பொக்காரா 126 கிலோமீட்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே நாங்கள் ஆஃப் ரோடில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ரோடே இல்லை லிட்ரலாக. ஆக்சுவலாக கம்மி டிஸ்டன்ஸை வந்து 2 ஹவர்னு காமிச்சுது. அப்படியே நாங்கள் வந்து நம்பி இருக்கணும். பார்த்தீங்கன்னா 11:45 11:30 லோக்கல் டைமு. பொக்காரா கிட்ட வந்துட்டோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஷோயிங் லைக் 70 kilometers ஃப்ரம் ஹியர். ஜீரோ விசிபிலிட்டி, ஃபாகு ஃபுல்லாக. சேம் லைக் ஜெய்கோனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இந்த ஹில்லு ஒன்றுமே தெரியல. இந்த ஃபாக் லேம்ப்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சமாச்சும் சர்வை பண்ணோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 35 kilometers இருக்குது நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனை. செம ஃபாகு, ஒன்றுமே தெரியல ரோட்டில். அப்படியே அந்த ஃபாக் வந்து எப்படி வாட்டர் வந்து எப்படி ஆயிடுச்சு போனாங்க. அப்படியே ஃபுல்லாக கண்ணாடி, எதுவுமே தெரியல. அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கோம். ஒரு டிஸ்டன்ஸ் கம்மி தான், பட் விசிபிலிட்டி இல்லாததுனால ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். நடுவில் வேறு ஒரு சிறுத்தை பார்த்தோம், கிராஸ் ஆகி போயிடுச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 kilometers இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். செம ரஃப் டெரெயினு, ஒன்றுமே இல்லை, ரோடு இல்லை சுத்தமாக. ஆஃப் ரோடிங் மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். லக்கேஜ் வச்சுட்டு ஆல்மோஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 300 kg இருக்கும் வெயிட்டு. ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே போக வேண்டியது தான். உட்காந்தோன்னா வண்டி வந்து செமையாக அடி வாங்கும். அந்த மாதிரி வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே அப்படி போக வேண்டியது. செகண்ட் கியர் போட்டு
வந்து பொக்காரா கூட பேக்னாஸ் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். நாங்கள் அந்த தங்க வேண்டிய கெஸ்ட் ஹவுஸ் வந்து தேடி போயிட்டுருக்கோம். ரோடே இல்லை, லிட்ரலாக ஆஃப் ரோடிங் மாதிரி அங்கே இங்கேன்னு ஒரு மலையில் ஓடின்னு இருக்கோம். நைட்டு பார்த்திங்கன்னா தெரியல, ஆக்சுவலாக இப்போ காமிக்க முடியல. ஃபுல்லும் மழை தான். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. காலையிலே நான் காமிச்சிருவேன். அதில் ஃபாக் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இங்கே, அதனால் விசிபிலிட்டி இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த வீடுங்கெலாம் பார்த்திங்கன்னா டிப்பிக்கல் அந்த நேபாளிஸ் அவங்க வீடு இருக்குது. காலையில் காமிக்கிறேன் நான், இப்போ தெரியுமான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து அந்த ஃபாக் ஆகி வாட்டர் ஆகிடுச்சு. அந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈரமாகி ட்ரெஸ் எல்லாம் கூட வெட் ஆயிடுச்சு அந்த ஃபாக் மிஸ்டில். டைம் இஸ் 2:59. It's 9 degree and we reached Pokhara. It's a sunset view guest house.